தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சிவன் கோவில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இங்க இருக்கிற மூலவர் லிங்கத்தை இதுவரைக்கும் யாருமே தொட்டதே கிடையாது. அதுவும் சாதாரணமா இல்ல, இந்த கோவில்ல பூஜை செய்யும் ஐயர் கூட இந்த சிவலிங்கத்தை கையை வச்சு தொட்டதே கிடையாது. ஏன் தெரியுமா? இது ஒரு தீண்டா திருமேனி சுயம்புலிங்கம். சிவபெருமான் திரிபுர அசுரர்களை அழிக்க போகும்போது அவரோட மாலையில இருந்து ஒரு பூ விழுந்தது. அந்த பூ விழுந்த இடத்திலே உருவானதுதான் இந்த சுயம்புலிங்கம். பூ விழுந்து இந்த லிங்கம் உருவானதுனால இந்திரலோகத்திலிருந்து ரம்பை, ஊர்வசி, மேனகை இந்த 3 தேவ கன்னிகளும் இங்க இருக்கிற இந்த குளத்துல குளிச்சுட்டு வந்து இந்த சிவபெருமனை வழிபடுறாங்கன்னு சொல்லப்படுது. அழகு இல்லாதவர்களுக்கு அழகு, இளமை இல்லாதவர்களுக்கு இளமை திரும்ப கொடுக்கும் சக்தி இந்த சிவபெருமானுக்கு இருக்குன்னு நம்பிக்கை இருக்கு. இந்த அதிசய கோவிலும் இந்த அதிசய லிங்கமும் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த மறைஞ்சிருக்கும் தெய்வ நாயகேஸ்வரர் கோவிலை பற்றி நம்ம உள்ள போய் பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் சக்தி டிராவலர். நம்ம இன்றைக்கி ஒரு அதிசயம் நிறைந்த ஒரு சிவனாலயத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவிலில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இளமையிலே முதுமை தோட்டம் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அழகு இல்லைனாலும் இந்த சிவபெருமான்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு இளமை தோட்டத்தை கொடுப்பாரு, அழகையும் கொடுப்பாரு. அதுதாங்க இங்கே இருக்கிற சிவபெருமானோட ஸ்பெஷலே. நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் கூட இங்கே இருக்கிற சிவபெருமானை பற்றி பாடியிருக்காரு. கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இளம்பையங்கோட்டூர், அதாவது இங்கே இருக்கிற சிவபெருமானோட பெயரே இந்த ஊருக்கு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் வரும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பேரம்பாக்கத்துக்கும் பக்கத்தில் தாங்க இருக்குது. நான் உங்களுக்கு முழு விளக்கத்தை நான் கொடுக்குறேன். வாங்க நம்ம இப்போ இந்த கோவிலை பற்றி முழுமையான காணொலியை பார்க்கலாம். ஸ்ரீ அருள்மிகு கனககு சாம்பிகை உடனாகிய அருள் திரு தெய்வ நாயகேஸ்வரர் திருக்கோவிலுங்க, இளம்பையங்கோட்டூர். மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பாத்ரூம், ஆண் பெண் 2 பேருக்கும் ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. நீங்கள் கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் முன்னாடி வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கோவில் அப்படியே பக்கத்தில் இருக்குங்க. கோவில் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருமாள் காட்சியளிக்கிறாரு. அதுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதாங்க கோயில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயர் இருக்கிறதுக்காக இங்கே வீடு கட்டிருக்காங்க. நம்ம இப்படியே போய் அங்கே சாமி பார்க்கணும். வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோவிலோட வரலாறு போட்டிருக்காங்க. நம்ம படிக்கலாம். கனககு சாம்பிகை உடனாகிய தெய்வ நாயகேஸ்வரர் திருக்கோவில், திரு இளம்பையகன் கோட்டூர். தொண்டை வளநாட்டில் 37 தலங்கள் பாடை பெற்றவை. இத்தலம் 13வது பதிகம். மூர்த்தி பார்த்திங்கன்னா சுயம்புலிங்கம், தீண்டா திருமேனி, யோக தட்சிணாமூர்த்தியாக காய்ச்சிருக்கிறாரு. இந்த தலம் பார்த்திங்கன்னா அப்பர் திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற தலம். தீர்த்தம் பார்த்திங்கன்னா சந்திர தீர்த்தம், மல்லிகை தீர்த்தம், ரம்பா தீர்த்தம், நாக தீர்த்தம், பூதகண தீர்த்தம், தாமரை தீர்த்தம்னு இந்த இடத்துல தீர்த்தங்கள் வழங்கப்படுது. இங்கே அம்மன் பார்த்திங்கன்னா கனககு சாம்பிகை. பூஜைகள் பார்த்திங்கன்னா நாள்தோறும் ஒரு கால பூஜை, மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை. பூஜை நேரம் பார்த்திங்கன்னா காலை 7 மணி முதல் இரவு பகல் 11 மணி வரை போட்டிருக்கு. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தரால் எனதுரை தனதுரையாக என்னும் அற்புத திருப்பதிகம், எனதுரை தனதுரையாக ஒரு திருப்பதிகத்தில் கூறியிருக்காரு இந்த கோவிலை பற்றி. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் திரிபுர சம்ஹாரத்திற்காக புறப்படுகையில் இடையூறு ஏற்பட்டு தேரச்சு முறிந்து சாயும்போது அவரது கொன்றை மாலை இத்தலத்தில் விழுந்து சுயம்புலிங்கமாக தோன்றியது. தேவர்களுக்கு தலைவராக வந்தமையால் தெய்வ நாகேஸ்வரர் என்ற பெயரும் வந்தது. இப்பதிகத்தில் தேவலோக கன்னிகள் ரம்பை, ஊர்வசி, மேனகை முதலானவர்கள் ஒளி பொருந்திய இவ்விறைவனை வழிபட்டு வந்ததால் அரம்பேஸ்வரர் என்ற பெயரும் வழங்கலாயிற்று. திருச்சிற்றம்பலம். ஒரு சூர சம்ஹாரத்திற்காக தேரில் போகும்போது அந்த தேரில் இருக்கிற அச்சு முறிஞ்சதுனால இடையூறு ஏற்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட ஒரு மாலை மட்டும், அதாவது அவரோட கொன்றை மாலை இந்த இடத்துல, இந்த சிவபெருமான் இருக்கிற இந்த இடத்துல விழுந்ததுனால இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுயம்பு லிங்கம் தோன்றிருக்கு. அதுதாங்க இங்கே இருக்கிற தெய்வ நாகேஸ்வரர். அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்கத்தை ரம்பை, ஊர்வசி, மேனகன்னு இந்த கன்னிகள் இங்கே வழிபட்டதுனால இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு ரம்பேஸ்வரர்னு இன்னொரு பெயர் கூட இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் புகழ்பெற்ற, ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு இடங்க. எல்லாரை படிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோவிலை சாமி வணங்க போகலாம். வாங்க. கோவிலே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க இருக்குது. ஆனால் இந்த கோவிலை சுற்றி நிறைய சிலைகள் சிதிலம் அடைஞ்சி இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. வாங்க. இந்த இடத்துல பாருங்கள் வாழை மரங்களும் நிறையா இருக்காங்க. பாருங்கள், வாழை மரம், நிறைய பூக்கள், எலுமிச்சை மரம், கொய்யா மரம், நிறைய மரங்கள் நட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது.
அதையும் பார்க்கலாம். நம்ம வந்து முதல்ல சுற்றி பார்த்துடலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இந்த குளத்துக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கூவம் ஏரி, அதாவது வந்து இந்த குளமே பார்த்தீங்கன்னா ஒரு கூவம்னு சொல்லுவாங்க. இந்த குளத்தோட பேரே, அதாவது ஊரே பார்த்தீங்கன்னா கூவம் தான். நீங்கள் வந்து பேரம்பாக்கத்துக்கும் பக்கத்தில் கூவம் ஏரின்னு கேட்டாலே இந்த இடம் தான் சொல்லுவாங்க. அதுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிவபெருமான் வந்து கோயில் இருக்குது. இங்கே இருக்கிற சிவபெருமானை வந்து எதற்கு வந்து முக்கியமாக பிரசித்தி பெற்றவர்னா, இந்த இளமையிலேயே முதிய தோற்றம் வந்து சில பேருக்கு இருக்கும். அந்த முதிய தோற்றம் கூட இல்லாமல் அழகு கூட அந்த நபருக்கு வந்து இருக்காது. அது லேடிஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களாம் இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த தோற்றம் வந்து உங்களுக்கு வந்து மாறும் நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு வந்து அழகையும் அந்த இளமை தோற்றத்தை இந்த சிவபெருமான் வந்து கொடுப்பாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும். பார்த்திங்கன்னா மாரியம்மன் நாகப்பாம்புகள்லாம் வச்சுருக்காங்க, நாகத்தை வச்சு வழிபட்டுருக்காங்க. மக்களை இந்த இடத்துல பாருங்கள், கொடிமரம் பார்த்திங்கன்னா மரத்தால் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம இந்த பழமையான சிவனாலயத்துக்குள்ளே வர்றோம். வெளியிலிருந்து சாதாரணமாக தோன்றும் இந்த கோவில் உள்ளே வந்து பார்த்தா தான் அதோட ஆன்மீக சக்தி புரியும். இந்த கோவிலில் ஒவ்வொரு மூலையிலையும் பழமையான சிவலிங்கங்களும் தெய்வங்களும் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற அமைதியே ஒரு விதமான தெய்வீக அனுபவமாக இருக்குது. கருவறையை சுற்றி இருக்கும் இந்த சிவலிங்கங்கள் பல வருடங்களாக பக்தர்களின் வழிபாட்டை பெற்றுக்கொண்டு இருக்குது. ஒவ்வொரு லிங்கத்துக்கும் தனித்தனி சக்தி இருக்குன்னு இன்னும் நம்புகிறாங்க மக்கள். ஆனால் இன்னும் இந்த கோவிலில் இருக்கிற அதிசயம் இங்கே இருக்கிற மூலவர் சிலை தான். அந்த கருவறை இருக்கிற மூலவர் ஒரு சாதாரண சிவலிங்கமே கிடையாது. சுயம்பா தோன்றிய தீண்டா திருமணி லிங்கமா இங்க நமக்கு காட்சி அளிக்கிறாரு. இந்த லிங்கத்தை இதுவரைக்கும் யாராலுமே தொட்டது கிடையாது. இங்க பூஜை செய்யற ஐயர் கூட கையை வச்சு இந்த லிங்கத்தை தொட்டு வழிபட மாட்டாராம். அவ்வளவு புனிதமான, அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த லிங்கம் இருக்குன்னு இங்க இருக்கிற பக்தர்கள் நம்புறாங்க. இந்த சிவபெருமான வழிபட்டா அழகும் இளமையும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில இந்திரலோகத்திலிருந்து தேவ கன்னிகளே இங்க வந்து சிவபெருமான வழிபடுறாங்க. இப்படி பல ரகசியங்களும் அதிசயங்களும் உள்ளடக்கிய இந்த தெய்வ நாயகேஸ்வரர் ஆலயம் இன்னும் பல பேருக்கு தெரியாமலே இருக்குது. கண்டிப்பா நீங்க சென்னைக்கும் பக்கத்துல இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து இந்த ஆன்மீக அனுபவத்தை உணர்ந்து பாருங்க. ரொம்பவும் அதிசயம் வாய்ந்த இங்க இருக்கிற சிவலிங்கத்தை நீங்க வாழ்க்கையில ஒரு தடையாவது பார்க்கணும். நமக்கு நேராக பார்த்தீங்கன்னா கனக சாம்பிகை சன்னதி இருக்குது பாருங்கள், வாங்க பார்க்கலாம். நான் பாருங்கள், இவங்க தான் வந்து கனக சாம்பிகை அம்மன். உள்ளார பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிவபெருமான வீடியோ எடுக்க அனுமதி கிடையாதுங்க. ஏன்னா இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால உள்ளே வந்து அலோடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பூட்டப்பட்டிருக்குங்க, நம்மளால் வந்து பார்க்க முடியாது. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆவுடை பாருங்கள், எவ்வளோ சிதிலம் அடைஞ்சு அப்படியே கிடக்கு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நந்தி பகவான் வந்து சிதிலம் அடைஞ்சிருக்காரு. இங்கே பாருங்கள் ஒரு எவ்வளோ அழகான வந்து ஒரு சிற்பம் மண் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அப்படியே. ஆனால் சிதிலம் அடைஞ்சிருக்காங்க பாருங்கள். எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த குளத்தை கொஞ்சம் பாருங்கள். இந்த குளத்துல தான் ரம்பை, ஊர்வசி, மேனகை எல்லாருமே குளிச்சுட்டு வந்து இங்கே இருக்கிற சிவபெருமான் வந்து வழிபட்டதுனால அவங்களுக்கு வந்து இளமை வந்து இன்னும் இருக்குதான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவபெருமான் தான் அவங்களுக்கு வந்து அந்த அழகையும் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகையும் இளமையும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சப்போஸ் இந்த கோவிலுக்கு வர்றீங்கன்னா சென்னையிலேருந்து வர்றீங்கன்னா பேரம்பாக்கம் வந்துடுங்க. பூந்தமல்லியிலேருந்து பேரம்பாக்கம், பேரம்பாக்கத்துலேருந்து நரசிங்கபுரம், நரசிங்கபுரத்துலேருந்து இந்த கோவிலுக்கு ஆட்டோ பிடிச்சி நீங்கள் வந்துக்கணும். சப்போஸ் நீங்கள் அவுட்டர்லேருந்து, அதாவது வேறு ஒரு இடத்துலேருந்து வர்றீங்கன்னா பேரம்பாக்கம் வந்துடுங்க. பேரம்பாக்கம் தான் இந்த கோவிலுக்கு வந்து லொக்கேஷன். பேரம்பாக்கம் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து நரசிங்கபுரம், நரசிங்கபுரத்துலேருந்து இந்த கோவில் இங்கே இருக்கிற சிவபெருமானோட பேரை கேட்டால் ஆட்டோவில் வந்து இங்கே வந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம்.